இந்தியாவில் சமூக அடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 4 அடுக்குகளாக இருக்குங்க. அதாவது பிராமணர்கள், முன்னேறிய வகுப்பினர், பின்தங்கிய வகுப்பினர், பட்டியல் சாதியினர் அப்படின்றது தான் அந்த 4 அடுக்கு. இந்த 4 அடுக்குகளில் என்னென்ன சாதியினர் இருக்காங்க, ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினரை எப்படி அமைப்புத்திறன் பண்ணுறாங்க, ஒரு சாதியினர் தன்னோட சாதியினரை அமைப்புத்திறன் செய்ய முடியுமா, அப்படி செய்யணும் அப்படின்னா அவர் யாரோட ஏஜெண்ட்டாக இருக்கணும், யாரோட ஏஜெண்ட்டாக இருந்தால் அவரால் அமைப்புத்திறன் பண்ண முடியும், அப்படி அமைப்புத்திறன் பண்ண முடியாததுக்கான காரணங்கள் என்ன, முதல்ல அமைப்புத்திறன்னா என்ன, சாதிக்கும் அமைப்புத்திறனுக்கும் இடையில உள்ள பிரச்சனைகள் என்ன, இது தொடர்பாக பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கிறாரு. ஜெய் பீம். நான் உங்கள் மிஸ்டர் ப்ளூ. வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி ஹவ் டன் டு தி அன்டச்சபிள். அதாவது காங்கிரஸும் காந்தியும் தீண்டப்படாதவர்களுக்கு செய்தது என்ன அப்படின்ற ஒரு புத்தகம் வால்யூம் 9ல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய ஆங்கில தொகுதி 9ல் இருக்குங்க. இந்த புத்தகம் 1937 இந்தியாவில் நடந்த மாகாண தேர்தலோட முடிவுகள் வெளியான பிறகு ஒட்டுமொத்த அரசியலையும் கம்ப்ளீட்டாக ஆய்வு பண்ணி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் எழுத தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தொடர்ந்து எழுதி 1945 ஜூனில் அந்த புத்தகத்தை முதல் பதிப்பாக வெளியிடுறாரு. அந்த புத்தகம் வெளியிட்ட உடனே இம்மீடியட்டாக அதோட 2வது பதிப்பு 1946 வெளியிடுறாரு. அப்படி வெளியிடப்பட்ட அந்த 2வது பதிப்புக்கான முன்னுரை மற்றும் அது வெளியிடப்பட்ட மாதம், இந்த 2 தகவல்களும் பாபா சாஹிப்போட புத்தக தொகுதியில் எங்கு தேடியும் கிடைக்கலைங்க. இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் யாருக்காவது அது தொடர்பான தகவல் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த புத்தகத்தோட 9வது சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டருங்க. எ பிளே டு தி ஃபாரினர், அதாவது வெளிநாட்டவருக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்ற தலைப்பில் உள்ள அந்த அத்தியாயம் பக்கம் 199லிருந்து 238 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 பக்கங்களை கொண்டிருக்கு. 2வது பதிப்பில் இந்த சாப்டரை மட்டும், அதாவது இந்த வெளிநாட்டவருக்கு ஒரு வேண்டுகோள் எ பிளே டு தி ஃபாரினர் அப்படின்ற அந்த சாப்டரை மட்டும் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி ஷார்ப் பண்ணி கிட்டத்தட்ட 50 பக்கங்களுக்கு மேலே பாபா சாஹிப்பில் எழுதப்பட்டிருக்குங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புத்தகத்தோட கடைசியில் பக்கம் 439லிருந்து 489 வரைக்கும் இருக்குங்க. இது வரைக்கும் சொன்ன இந்த தகவல் எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கிறதான வாய்ப்பு இருக்குங்க. இங்கே கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 வருஷம் பாபா சாஹிப்பால் கூர்மையாக ஆய்வு செய்யப்பட்டு எழுதப்பட்ட அந்த புத்தகம் உடனே வெளியிடப்படுவதற்கான காரணம் என்ன, அதற்கான தேவை எங்கேருந்து ஏற்பட்டுச்சு அப்படின்ற கேள்வி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது. 1945-46 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியர்களிடம் அதிகாரத்தை கைமாற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கான வேலையிலையும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த அதிகாரம் இந்தியர்களிடம் கைமாற்றி கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி பட்டியல் சாதியினருடைய தனி வாக்காளர் தொகுதி, அதாவது பூனா ஒப்பந்தத்தில் திரு காந்தி அவர்களால் பறிக்கப்பட்ட அந்த தனி வாக்காளர் தொகுதியை மீண்டும் பெறுவதற்காகவும், அதே நேரத்தில் வெளிநாட்டவர்களால் காங்கிரஸுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஆதரவை தடுப்பதற்காகவும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் அந்த புத்தகத்தில் உள்ள அந்த ஒரு சாப்டர் மட்டும் பர்டிகுலராக டெவலப் பண்ணி ரொம்ப ஷார்ப்பாக்கப்பட்டு எழுதப்பட்டு 2வது பதிப்பில் வெளியிடப்படுதுங்க. மேலும் இதே காரணங்களுக்காக அதே தொகுதியில், அதாவது தொகுதி 9ல் பார்த்தோம் அப்படின்னா திரு காந்தியும் தீண்டப்படாதவருடைய விடுதலையும், அதாவது மிஸ்டர் காந்தி அண்ட் தி எமான்சிபேஷன் ஆஃப் அன்டச்சபிள் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் 1942வது வருஷம் எழுதப்பட்டுச்சு. மிஸ்டர் காந்தி அண்ட் தி எமான்சிபேஷன் ஆஃப் அன்டச்சபிள் அப்படின்ற அந்த புத்தகமும் சரி, வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி ஹாவ் டன் டு தி அன்டச்சபிள் அப்படின்ற புத்தகத்தில் உள்ள எ பிளே டு ஃபாரினர், அதாவது வெளிநாட்டவருக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்ற அந்த சாப்டரும் சரி, இந்த 2மே பார்த்தோம் அப்படின்னா பட்டியல் சாதியினருடைய தனி வாக்காளர் தொகுதியை மறுபடியும் பெறுவதற்காகவும், அதே நேரத்தில் வெளிநாட்டவரால் காங்கிரஸுக்கு அளிக்கப்படுகின்ற அந்த ஆதரவு தடுக்கப்படுவதற்காகவும் எழுதப்பட்டுச்சுங்க. ஆனால் இந்த 2 விஷயமும் நடைபெறலை. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷால், அதாவது வெளிநாட்டினரால் இந்தியாவில் இந்து சமூகத்தில் இருந்த சாதி, தீண்டப்படாதவர்களுடைய தீண்டாமை தொடர்பான பிரச்சனைகள் அவங்களுக்கு சரியாக புரியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் சொல்கிறாரு. சரிங்க, அப்போ தான் பிரிட்டிஷ்காரங்களால், அதாவது வெளிநாட்டுக்காரங்களால் சாதி தீண்டாமை தொடர்பான விஷயங்களை புரிஞ்சிக்க முடியல. பட் இன்னைக்கு இந்துக்களால் இந்து சமூகத்தில் இருக்கிற அந்த சாதி தொடர்பான புரிதல்கள் சரியாக இருக்கா, குறிப்பாக பட்டியல் சாதியினரால் அவங்க பாதிக்கப்பட்டுள்ள தீண்டாமை தொடர்பான பிரச்சனைகள் அவங்களால புரிந்து கொள்ளப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக சரியாக புரிஞ்சிக்கலை அப்படின்னு தாங்க தோணுது. சாதியால் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் முதன்மையான பிரச்சனை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அமைப்புத்திறன் பிரச்சனைங்க. அதாவது ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படின்ற பிரச்சனை.
இந்த பிரச்சனையை சாதியோட தொடர்புபடுத்தி இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் தான் நினைக்கிறேங்க. இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதும் அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டமான விஷயங்க. சாதி பிரச்சனை, தீண்டாமை பிரச்சனை, இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய பிரச்சனைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப நுட்பமானதாகவும் சிக்கலானதாகவும் இருக்குங்க. அமைப்பு திறன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனிநபர் தன்னுடைய தகுதியினாலும் திறமையினாலும் சமூகம், அரசியல், பொருளாதாரம், மதம் போன்ற துறைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை தன்னுடைய தலைமையின் கீழே ஒன்றாக அமைப்பாக திரட்டுறதுக்கு பேர் தாங்க அமைப்பு திறன் சொல்லப்படுது. வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய அமைப்பு திறன், அதாவது ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தகுதியையும் திறமையையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்குங்க. ஒருத்தருக்கு தகுதியும் திறமையும் இருந்துச்சுன்னா அவர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து தனக்கு கீழே ஒரு அமைப்பாக வந்து அவரால் திரட்ட முடியுங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தனிநபராக பார்க்குறத விட அவர் எந்த சாதியை சார்ந்தவர் அப்படின்னு தாங்க பார்க்கப்படுது. அவருடைய அமைப்பு திறன் அப்படின்றது, அதாவது அவருடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படின்றது அவர் சார்ந்த அந்த சாதி இந்து சமூகத்தோட எந்த அடுக்கில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவரோட அமைப்பு திறன் அமைஞ்சிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமூக அமைப்புன்றது மொத்தம் 4 அடுக்குகளாக மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த 4 அடுக்கில் முதலாவது அடுக்காக ஐயர், ஐயங்கார் உள்ளிட்ட பிராமண சாதியினர் வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கீழே 2ஆவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலியார், புல்லமார், ரெட்டியார், செட்டியார், நாயுடு போன்ற சாதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னேறிய வகுப்பினராக வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கீழே 3ஆவது அடுக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வன்னியர், முக்குளத்தோர், நாடார், யாதவர் உள்ளிட்ட சாதிகள் வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கிய வகுப்பினராக வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த 3 வகுப்புக்கு கீழே 4ஆவது வகுப்பாக பட்டியல் சாதியினர் அப்படின்ற அந்த அடைப்புக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர், பறையர், அருந்ததியர் உள்ளிட்ட சாதிகள் வந்து வைக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் சாதியிலேருந்து வெளியேறுவது தான் இன விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க பட்டியலேருந்து வெளியேறாத வரைக்கும் இதில் தான் நம்ம வந்து அவங்கள கன்சிடர் பண்ண முடியும். இந்த 4 அடுக்கு இருக்குது பாருங்கள், அதாவது மேலேயும் கீழேயுமா அடுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த 4 அடுக்குகளுடைய தகுநிலை, அதாவது தகுதி, ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் மேலே போக போக புனிதத்தன்மையும் கீழே இறங்கி வர வர அவமதிப்பும் உள்ளதாக பாபா சாஹிப் சொல்கிறாருங்க. அதாவது அசெண்டிங் ஸ்கேல் ஆஃப் ரெவரண்ட் அண்ட் டிசெண்டிங் ஸ்கேல் ஆஃப் கண்டெம்ட்னு சொல்கிறாரு. அரசாங்கத்தில் அரசு ஊழியர்களாக இருக்கிற பட்டியல் சாதியினர் மற்றும் இடைநிலை சாதியினர் தங்களுடைய மக்களுக்கு ஓரளவு ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது மேல் சாதியினர் அல்லது பிராமண அதிகாரிகள், இந்த அதிகாரிகளோட கட்டுப்பாட்டில் அவங்க இருந்தாலும் அந்த கட்டுப்பாட்டையும் மீறி தன்னுடைய மக்களுக்கு ஓரளவுக்கு ஏதாவது நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆனால் சமூக மற்றும் அரசியல் தளத்தில் பட்டியல் சாதியினர் தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய மக்களுக்காக செயல்படுத்துறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா சாதி இந்துக்களுடைய தலைமையில் உள்ள இன்றைக்கி உள்ள அரசியல் கட்சிகளில் இருக்கிற பெரும்பான்மையான பட்டியல் சாதி எம்எல்ஏ, எம்பிக்கள் பட்டியல் சாதியினருக்காக, பட்டியல் சாதி வெகுஜன மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கான விடை ஒன்றுமே இல்லைன்றது தான். அதே மாதிரி பட்டியல் சாதி தளத்தில் செயல்படுகின்ற அரசியல் கட்சிகளோட எம்எல்ஏ, எம்பிக்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைக்காக, கோட்பாடுகளுக்காக இதுவரை ஏதாவது செய்துள்ளார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல கேட்குறதும் பொருத்தமானதாக இருக்குங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய கோட்பாடுகளான பட்டியல் சாதியினருடைய அரசியல் விடுதலையான தனி வாக்காளர் தொகுதிக்காகவும், பட்டியல் சாதியினருடைய சமூக விடுதலைக்கான லௌகிக நோக்க மதமாற்றம், அதாவது லௌகிக நோக்க புத்திச ஏற்புக்காகவும் இதுவரைக்கும் ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல பொருத்தமானதாக இருக்குங்க. பிராமணர்கள், முன்னேறிய வகுப்பினர், பின்தங்கிய வகுப்பினர், பட்டியல் சாதியினர் என்ற இந்த 4 அடுக்கில் முன்னாடி உள்ள, அதாவது மேலே உள்ள இந்த 3 அடுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதி இந்துக்கள்னு அழைக்கப்படுறாங்க. இந்த சாதி இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஏரியாவில் ஒன்றா ஒரு ரெசிடென்சியில் ஒரு குரூப்பாக அவங்களால இருக்க முடியுங்க. இந்த குரூப்பில் அமைப்பு திறன் அப்படின்றது, அதாவது ஆர்கனைசிங் பவர் அப்படின்றது, ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படின்றது, ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினர் அமைப்பு திறன் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வட்டார அளவிலோ அல்லது மாநில அளவிலோ பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பட்டியல் சாதியினரை பொறுத்த வரைக்கும் சாதி இந்துக்களுடைய சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டு அவங்களுக்கு கீழே தனி சமூகத்தினராக கிராமங்களில் தனி குடியிருப்பில் வைக்கப்பட்டிருக்காங்க. மத்திய அரசியலை பொறுத்த வரைக்கும், மத்திய அரசியல்னு சொல்லக்கூடாது, ஒன்றிய அரசியல்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒன்றிய அரசியலை பொறுத்த வரைக்கும் பிராமணர் அல்லாத சூத்திரர்களோ அல்லது பிராமணருக்கு ஏஜெண்டாக இல்லாத சூத்திரர்களோ தலைமை ஏற்பது என்பது அல்லது தலைமையை பிடிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிரமமான விஷயங்க. அதை மீறி அந்த தலைமையை பிடிச்சாலும் அது தற்காலிகமானதாக தான் இருக்கும். அதே மாதிரி சாதி இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏஜெண்டாக இல்லாத பட்டியல் சாதி தலைவர்கள் பட்டியல் சாதி வெகுஜன மக்களை அமைப்பு திறன் செய்கிறது, அதாவது அவருக்கு கீழே அந்த மக்களை ஒன்றா ஆர்கனைசிங் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குங்க. பிராமணர்கள், முன்னேறிய வகுப்பினர், பின்தங்கிய வகுப்பினர் என்ற இந்த 3 வகுப்பினர்களுக்குள்ள அரசியல், அதாவது பொலிட்டிக்கலாக யார் அமைப்பு திறன் பண்ணுறது அப்படின்றதுல வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குங்க. அதாவது யாரை வந்து ஆர்கனைசிங் பண்ணுறது, யாருக்கு தலைமை தாங்கிறது அப்படின்றதுல அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும்
சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒன்றா தாங்க இருக்காங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 அடுக்குகளில், அதாவது இந்த 3 பிரிவில் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை தனி குடியிருப்பு பகுதிகளில் இருக்க சொல்லி எந்த ஒரு சாதியினரும் கட்டாயப்படுத்துறது இல்லைங்க. அதே மாதிரி இந்த 3 வகுப்பினர்களுக்குள்ள, இந்த 3 பிரிவினர்களுக்குள்ள ஒரு சாதியினர் ஒரு வகுப்பினர் நடத்துகின்ற கடைகள், ஓட்டல்கள் உள்ளிட்ட நிறுவனங்களை இன்னொரு சாதியினரோ இன்னொரு பிரிவினரோ புறக்கணிக்கிறது இல்லைங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, சென்னையில் நடைபெறுகின்ற நாடார்களோட சைவ ஓட்டல்களை பிராமணர்கள் புறக்கணிக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி தமிழகம் முழுவதும் தேவர்களால் நடத்தப்படுகின்ற அந்த நான்வெஜ் ஹோட்டல்ஸ் தெரியும். அந்த நான்வெஜ் ஹோட்டல்களையும் மற்ற சாதியினர் புறக்கணிக்கிறது கிடையாது. இந்திய கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சாதியினர் தனி குடியிருப்பு பகுதிகளில் கட்டாயப்படுத்தி இருக்க வைக்கப்படுறாங்க. பட்டியல் சாதியை சேர்ந்த ஒருத்தருக்கு தகுந்த ஆவணங்கள் இருந்தால் அவர் இந்த உலகத்தோட எந்த ஒரு நாட்டிலும் அவர் குடியேறுவதற்கும் குடியிருப்பதற்குமான விசா கிடைச்சிருங்க. ஆனால் அவர் பிறந்த இந்த நாட்டில், அவருடைய சொந்த நாட்டில், சொந்த ஊரில் சாதி இந்துக்களுடைய குடியிருப்பு பகுதிகளில் அவருக்கான விசா கிடைக்கிறது கிடையாது. உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய சிவில் உரிமைகள் மறுக்கப்படுவது, அவங்க சமூக புறக்கணிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுவது பட்டியல் சாதியினருக்கு மட்டுமே உள்ள தீண்டாமை தொடர்பான பிரச்சனையாக இருக்குங்க. அமைப்பு திறன் அப்படின்றத பொறுத்த மட்டும் பட்டியல் சாதியினர் பார்த்தோம் அப்படின்னா அந்த அமைப்பு திறனில் அதிகபட்ச இழப்பாளர்களாக இருக்காங்க. பிராமணர்கள், முன்னேறிய வகுப்பினர், பின்தங்கிய வகுப்பினர், பட்டியல் சாதியினர் இந்த 4 சமூக அடுக்கில் நீங்கள் இந்துவாக இருக்க வரைக்கும், இந்து சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய அமைப்பு திறன் அப்படின்றது கீழே வர வர பார்த்திங்கன்னா அது லாஸாக தாங்க இருக்கும். அதாவது அமைப்பு திறன் லாஸ் அப்படின்றது கீழே வர வர கூடிக்கிட்டே போகுங்க. இந்த பிரச்சனைகள் ஒழிக்கப்படணும் அப்படின்னா சாதிகளுக்கு அடிப்படையாக உள்ள வர்ணம், அந்த வர்ணங்களுக்கு அடிப்படையாக உள்ள வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் இவையெல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட அனைத்து இந்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புனித புத்தகம் எழுதப்படணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் கொண்ட ஒரு மதத்துக்கு மாறி தான் அந்த அமைப்பு திறன் பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள முடியும். அமெரிக்க நீக்ரோகளுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையில் நிறவேற்றுமை இருந்தாலும் அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா அமைப்பு திறன் பிரச்சனை கிடையாதுங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வெள்ளையருக்கு ஏஜெண்ட்டாக இல்லாத ஒரு கருப்பர் அவங்களுடைய கருப்பின மக்களை அமைப்பு திறன் பண்ணுறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அப்படி அவர் இல்லாமலே அவரால் கோடிக்கணக்கான மக்களை அவருக்கு கீழே அமைப்பாக திரட்ட முடியும். அதே மாதிரி இந்தியாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் மத முரண்பாடுகள் இருந்தாலும், அதாவது மத வேற்றுமை இருந்தாலும் அவங்களுக்குள்ள அமைப்பு திறன் பிரச்சனை அப்படின்றது கிடையாதுங்க. இந்துக்கு ஏஜெண்டாவோ இந்துக்கு டூலாவோ இல்லாத ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய இஸ்லாமிய மக்களை அமைப்பு திறன் பண்ண முடியுங்க. இந்துக்கள்கிட்ட ஏஜெண்டாக இருந்து தான் அவங்கள அமைப்பு திறன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அமெரிக்க நீக்ரோக்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நிறைவேற்றுமை இருந்தாலும் அந்த 2 சமூகத்தினரும் ஒன்றுக்கு கீழே ஒன்று வெர்டிகலாக வைக்கப்படலைங்க. ஒன்றுக்கு இணையாக இன்னொன்று, அதாவது பேரலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஹரிசாண்டலாக பேரலாக இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு கீழே ஒன்றா வெர்டிகலாக கிடையாதுங்க. அவங்க 2 பேரும் 2 சமூகங்களாக ஒன்றுக்கு இணையாக இன்னொன்று, அதாவது ஹரிசாண்டலாக பேரலாக தான் இருக்காங்க. இவங்களுக்கு இடையில உள்ள பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அரசியல் போன்றவற்றால் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் தொடர்பான பிரச்சனையாக தாங்க இருக்குது. உலகத்தோட எந்த 2 சமூகங்களாக இருந்தாலும் சரி, அந்த 2 சமூகங்களும் ஒன்றுக்கு இணையாக இன்னொன்று, அதாவது ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று பேரலாக என்ன சொல்கிறது ஹரிசாண்டல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி ஹரிசாண்டலாக தான் வைக்கப்பட்டிருக்கே தவிர எந்த ஒரு சமூகமும் ஒரு சமூகத்துக்கு கீழே இன்னொரு சமூகமும் வைக்கப்பட்டு எந்த ஒரு மதத்தாலும் புனிதப்படுத்தப்படலைங்க. ஆனால் இந்தியாவில் இந்து சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள், முன்னேறிய வகுப்பினர், பின்தங்கிய வகுப்பினர், பட்டியல் சாதியினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 அடுக்குகள் பார்த்தோம் அப்படின்னா வெர்டிகலாக, அதாவது ஒன்றுக்கு கீழே ஒன்றுன்னு அடுக்கி வைக்கப்பட்டு அந்த சமத்துவமின்மை கோட்பாடு பார்த்தோம் அப்படின்னா இந்து மதத்தால் புனிதப்படுத்தப்பட்டு இருக்குங்க. சிதைக்காத கலப்படமற்ற இடைச்செருகள் இல்லாத உண்மையான அம்பேத்கரிசத்தை தெரிந்து கொள்வதற்கு அம்பேத்கர் சீடர் எஸ் கௌதம் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்டுள்ள அம்பேத்கரிசம் மேனிஃபெஸ்டோ என்ற புத்தகம் வெளிவந்துள்ளது. இந்த புத்தகம் தொடர்பான தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் ஆழமான அம்பேத்கரிசத்தை தெரிந்து கொள்வதற்கு இணைந்திருங்கள். So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay, cause my